இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய கிருபையும் நம்ம கூடவே இருக்கும்போது நம்மளால் புத்திமானாக நடந்துக்க முடியும். அப்படி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த கட்டளைகளை இரவும் பகலுமா தியானிக்க சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே நம்மளோட இருதயத்தில் நினச்சி பார்க்கணும். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையும் சரி, வாக்குத்தத்தமும் சரி, நம்ம விடாமல் அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நாம் தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்து போக மாட்டோம். நம்ம தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம அவிசுவாசிகள் ஆகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதிலும் சரியான பாதைகளை தேர்ந்தெடுத்து நடக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையில் படிக்காமல் இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் சொந்த வேலையை பார்க்குறதில்ல ஆர்வம் காட்டுற மாதிரி வேதாகமத்தை எடுத்து படிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய இருதயத்தையும் புத்தியையும் தெளிவுபடுத்தி நடக்க செய்கிறது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். நாம் அதை படித்து ஞானம் அடைஞ்சாதான் நம்மளால் சரியான பாதையில் நடக்க முடியும். ஆமேன்.